Hey guys, welcome to Choco Wings. இன்னைக்கு நம்ம Choco Wingsல வெனிலா டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இது ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கும் அண்ட் வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ரிவ்யூஸை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இதுக்கு பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ பட்டர் வந்து நான் 60 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அன்சால்டட் பட்டர் அண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பவுடர்ட் சுகர் வந்து நான் 150 கிராம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸில் மைதா 125 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பேக்கிங் சோடா எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை. அடுத்து இப்போ நம்ம பட்டரை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பவுடர் சுகரை ஆட் பண்ணிடலாம். ஸோ பவுடர் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உடனே பீட்டரை ஆன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டரும் சுகரும் நல்லா பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகர் வந்து அந்த வெளியே தெரிக்காமல் உங்களுக்கு வந்து நீட்டாக நீங்கள் பீட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது பவுடர் சுகர் ஜஸ்ட் நல்லா பிளெண்ட் ஆகணும். சின்ன சின்ன பவுடர் சுகர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 எக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எசன்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து 1.5 டீஸ்பூன் அண்ட் இதில் நான் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் வந்து இந்த டீ கேக்குக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன். ஸோ அது நீங்கள் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெனிலா எசன்ஸே நீங்கள் எக்ஸ்ட்ரா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்கை சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்கையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்மளுடைய மெயின் பீட்டிங் டைமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு 3 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நல்லா அந்த ஒரு க்ரீமி லேயர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அது ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அது கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. முன்னாடி நீங்கள் சலிச்சு வச்சாலும் ஓகே தான். நான் இப்படி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தயிர், சில்லாக இருக்கக்கூடாது தயிர், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிர் வந்து ஒரு 30 ml அண்ட் வந்து நம்மளுடைய மில்க் வந்து ஒரு 30 ml நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் சொன்னாலே ஆயில், பட்டர் ப்ளஸ் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 40 ml ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ டோட்டலாக 100 கிராம் நம்மளுடைய இது 60 கிராம் பட்டர் அண்ட் 40 ml ஆயில். ஸோ டோட்டலாக அந்த 100 கிராம் ரேஷியோங்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் அ வெனிலா டீ கேக். இப்போது நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் இது கூட ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக மைதா அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பேக்காய் வரும்போது உங்களுக்கு எல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும். அதாவது மேலே டூட்டி ஃப்ரூட்டி தெரியாமல் கீழே போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ இதை வந்து நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 inch டின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா மேலே கிராக்ஸ் ரொம்ப வராமல் உங்களுக்கு நீட்டாக ஈவனாக பேக் ஆகும். இதோடைய பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து 165 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 25 to 30 மினிட்ஸ் இந்த டைம் எடுக்கும். ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா நம்மளுடைய சூப்பரான டீ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரௌனி ரெசிபிக்கு அப்புறம் இந்த வெனிலா டீ கேக் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மூவ் ஆகும். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட 1/2 kg ஆர்டர் பண்ணிடுவாங்க ஸ்பாட்டில். பிகாஸ் டீ கேக் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம 3 to 4 days வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். பட் எனக்கு சொன்ன கஸ்டமர் ரிவ்யூஸ் படி ஸ்பாட்லேயே காலி ஆயிடுச்சுன்னு தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.